Hi guys, welcome to the next video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the one and only video you will ever need to master SMT. அது இந்த வீடியோவாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் பிகாஸ் எஸ்எம்டிக்குன்னு இருக்கிற ஒரு சீக்ரெட் சாஸை ஐ எம் கோயிங் டு ரிவீல் இட் இன் திஸ் வீடியோ. ஓகேவா? அது என்ன ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோரிலேஷனாக என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. கோரிலேஷன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் பார் யூஎஸ்டி, அதுக்கப்புறமா யூஎஸ்டி பார் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ். ஓகேவா? இது என்ன ப்ரோ எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஜிபிபி யூரோ இதெல்லாம் இப்படி வரும். யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி ஜேபிஒய் அதெல்லாம் இங்கே வரும். சரியா? இப்போது இது எப்படி ப்ரோ கோரிலேட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் வேர் DXY, that is dollar index comes into play. இப்போது DXY மேலே போகுது அப்படின்னா இந்த பேர் மேலே போகும், இந்த பேர் கீழே வரும். ஃபஸ்ட்டு யூஎஸ்டின்னு இருக்கா, இந்த பேர் மேலே போகும், இந்த பேர் கீழே வரும். இதுவே DXY கீழே வருது அப்படின்னா இந்த பேர் மேலே போகும், இந்த பேர் கீழே வரும். இது ஏன் அப்படின்னா நார்மல் டிவிஷன் கான்செப்ட் தான் கைஸ். இவன் டாலரோட ஸ்ட்ரென்த்து. சரியா? இப்போது இதில் டாலர் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது இவன் மேலே போகிறப்போ டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டினாமினேட்டர் கான்செப்டை இங்கே போடும். இந்த மாதிரி போடலாம். 10/5 அப்படின்னு போடலாம். 10/5 எவ்வளோ வருது? 2 வருமா? இப்போது இந்த கீழே இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது டாலர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து இப்போ 6 ஆகிடுச்சு அப்படின்னா 1.6ன்னு மாறுமா இது? அப்போ என்ன ஆகுது? 2லேருந்து 1.6க்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போது டாலர் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் பார் யூஎஸ்டின்னு இருக்கிற பேரு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படியே உல்ட்டாவை போடுங்க. சேமு 10/5. இப்போது நியூமரேட்டர், அதாவது டாலர் இங்கே இருக்குது, இங்கே அதே சேம் வேல்யூ 2 இருக்குது. இப்போது இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டாலர் ஸ்ட்ரென்த் DXY இன்க்ரீஸ் ஆகிறப்போ டாலருன்ற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 போயிடுச்சு, இல்லை ஒரு 15 போயிடுச்சு அப்படின்னா கீழே சேம் இருக்கும். 15/5 3. அப்போது உங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுதா? லாஜிக் புரியுதா? இப்படி தான் எஸ்எம்டி ஒர்க் ஆகும், கோரிலேஷன்ஸ் ஒர்க் ஆகும். இதில் இந்த எஸ்எம்டின்ற கான்செப்ட் எதுக்கு ஃபஸ்ட்டு லைக் ஒரு பேரு இன்னொரு பேரை கோரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ எஸ்டி எடுத்துக்கோங்க, ஆர் கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கோங்க, இல்லை கோல்டு அண்ட் காப்பர் எல்லாமே எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, கோல்டில் ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுது அப்படின்னா சில்வரில் அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் இருந்திருக்கு. இது எந்த மாதிரி இடத்துல நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா வேலிடான ரிவர்சல்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஐசிடி நம்ம விஷயத்துக்கு லைக் ட்ரேட் பண்ண யூட்டிலைஸ் பண்ணார் அப்படின்னா, ஒன்றுத்துல ஸ்வீப்பு, இன்னொன்றுத்துல ஸ்வீப் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னு போடுறப்போ திஸ் பேர் இஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் திஸ் லோ. அப்போது when a low is strong market will reverse. அதே உல்டால கடி போட்டிங்கன்னா when a high is strong market is strong enough to go down. ஸோ இதுதான் எஸ்எம்டி கோரிலேஷன். ஓகேவா? இப்போது நம்ம டீட்டெயிலான எஸ்எம்டிக்கு மீனிங் வித் லாஜிக் எல்லாமே பார்த்துருவோம். இப்போது நம்ம எஸ்எம்டின்னா எது வேலிட் எஸ்எம்டின்றதை பார்ப்போம். யூரோ யூஎஸ்டியில் இப்படி இருக்கும், ஜிபிபி யூஎஸ்டியில் இப்படி இருக்கும். இது ஒரு எஸ்எம்டி கரெக்டாக? எஸ். சேம் கோல்டில் எப்படி இருக்கும், சில்வரில் எப்படி இருக்கும், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஏயுடி யூஎஸ்டியில் எப்படி இருக்கும், என்சிடி யூஎஸ்டியில் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இன்னும் யூரோ யூஎஸ்டியும் டாலரையும் எப்படி நீங்கள் கோரிலேட் பண்ணுவீங்க? யூரோ யூஎஸ்டியில் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது அப்படின்னா யூரோ யூஎஸ்டி கரெக்டாக? அப்போது அது வந்து ஒரு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி பேர். அப்போது DXY என்ன பண்ணும்? கீழே இப்படி போகணும். புரியுதா? அதாவது யூரோ யூஎஸ்டி கீழே போகணும் அப்படின்னா டாலர் மேலே போகணும். அப்போது டாலர்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் நடந்தால் இது எஸ்எம்டி கிடையாது. டாலரில் ஸ்வீப் நடக்காமல் ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கணும். இதுதான் எஸ்எம்டி. ஓகேவா?
இப்போது உங்களுக்கு எஸ்எம்டினா என்னென்னு புரிஞ்சிச்சு. ஒரு பேரில் ஸ்வீப் நடந்திருக்கும், அனதர் பேரில் ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் போட்டிருக்கோம். தட் இஸ் எஸ்எம்டி. இப்போது எல்லா எஸ்எம்டியும் ஹோல்ட் ஆகுமா? கிடையாது. வேலிடான ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸோட எஸ்எம்டி தான் ஹோல்ட் ஆகும். அது எப்படி ப்ரோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? அதுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஆக்சுவல் எஸ்எம்டி எப்படி ஃபார்ம் ஆகுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு பேரில் ஸ்வீப் நடந்துருச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேரில் ஸ்வீப் நடக்காமல் இப்படி ஃபெயிலியர் ஸ்விங் போடுறான். அப்போது இது எஸ்எம்டியாக வேலிடேட் பண்ணலாமா அப்படின்னா, எப்போது ஒரு வேலிட் எஸ்எம்டி ஆகும்னா, இந்த ப்ரைஸ் எஸ்எம்டிக்கு இங்கே ஒரு லோ இருக்கும்ல, இந்த ஃபெயிலியர் லோ, இந்த லோ ஷுட் ஹவ் ஃபார்ம்ட் இன்சைட் அ பிடி அரே. புரியுதா கைஸ்? இங்கே லோவர் லோ, இங்கே ஹையர் லோ, பட் இந்த ஹையர் லோ ஒரு பிடி அரேக்குள்ளே இருக்கணும். பிடி அரே இஸ் நத்திங் பட் அன் இம்பேலன்ஸ். இன் மை கேஸ் ஐ வில் டேக் ஒன்லி இம்பேலன்ஸ் ஆஸ் பிடி அரே, சரியா? ஸோ ஒரு பிடி அரேக்குள்ளேருந்து ப்ரைஸ் ஷுட் கோ. அப்போதான் இது ஒரு வேலிட் எஸ்எம்டி. புரியுதா? அதாவது இந்த பிடிஆரே வந்து நீங்கள் 1 minute எஸ்எம்டி பார்க்குறப்போ 1 minute பிடிஆரேவாக இருக்கலாம், 3 minute எஸ்எம்டி பார்த்தா 3 minute அரேவாக இருக்கலாம், 15 minute பார்க்குறப்போ அது 15 minute எஃப்இஜியாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த எஃப்இஜியை ஸ்வீப் பண்ணியிருக்கோம், மொத்தமாக எஃப்இஜி தூக்கி அந்த லோவே ஸ்வீப் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எஃப்இஜியில் பட்டு ரியாக்ட் ஆகும். அப்படின்றப்போ இது ஒரு வேலிடான ஒரு என்ட்ரி, ஒரு எஸ்எம்டி. அண்ட் தென் அவ்வளோதான் கைஸ். இப்போது இந்த எஸ்எம்டிஸ்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, லைக் ஃபஸ்ட்டு ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுதான்றதை எங்கே பார்க்கணுன்னா, ஒரு 1 hour லோஸ் ஆர் 15 minute ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஹை ஸ்ட்ரக்சர் லோஸ், இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் எஸ்எம்டிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். சும்மா போய் எல்லா கேண்டலையும் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்எம்டி வியாதி வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கான வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோல்டில் இந்த லோஸ் அண்ட் இந்த லோஸ் இருக்கும். 1 hour லோஸ் சொன்னேன். ஸோ இந்த லோஸ் அண்ட் இந்த லோஸ், சில்வரில் அந்த லோஸ் ஆர் ஸ்வெப்ட். நீங்கள் இது எப்படி எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லோவை சில்வரில் தூக்க ஆரம்பிச்சிருவான். தூக்கணுன்னே இதில் பார்த்தா தூக்கியிருக்க மாட்டான். அப்படின்றப்போ இது ஒரு வேலிட் எஸ்எம்டியாக கருதப்படும். இப்போது 1 minute போய் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் பாருங்கள். புரியுதா? இதுவே நீங்கள் சில்வரில் எப்படி நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி இந்த லோ கீழே போயிட்டு மேலே போயிருக்கும். ஓகேவா? இப்போது இது எதுக்குள்ளே நடந்திருக்குன்றத பாருங்கள். ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா? இன்னும் கீழே. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பேலன்ஸில் நடக்கிறப்போ இட் இஸ் ஹை ப்ராபபிள். இப்போது இந்த இடத்துல நமக்கான ஐஎஃப்இஜி இங்கே இருக்கு. ஓகேவா? 1:2R. Got it, guys? This is as easy as you see, guys. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். வில் see another example. இந்த 1 hour ஐஸ் பாருங்கள். இது ஒரு எஸ்எம்டி தான். சில்வரில் கேப் அப் ஆகிருக்கு, கோல்டில் கேப் அப் ஆகலை. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், இது ஒரு எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ்க்குள்ளே இந்த விஷயம் நடக்குது. ஸோ இட் இஸ் அ வேலிட் எஸ்எம்டி. ஓகேவா? இப்போது 1 hour யூ காட் தி டைரக்ஷன் ரைட், லைக் ஓகே ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி பேரிஷ் பக்கா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம 15 minute ஆர் ஜஸ்ட் லைக் தட் நம்ம 1 hour போயிட்டு என்ட்ரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 minute, சாரி. ஓகேவா? இதான உங்களுக்கு ப்ரொடெக்டடாக எஸ்எம்டியாக கொடுக்குறப்போ. இப்போது இது இன்னும் பாருங்கள், இந்த ஐஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணதாக கன்சிடர் பண்ணுவோம். அதை நீங்கள் இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பேலன்ஸ்குள்ளே தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1 minuteலேருந்து நீங்கள் இப்போ 5 minute வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இம்பேலன்ஸ் மேலே இருக்கா? ஸோ சில்வரில் இந்த இம்பேலன்ஸை தான் ப்ரைஸ் ஃபில் பண்ணியிருக்கு. அண்டு கோல்டில் அந்த இம்பேலன்ஸ் கிட்ட தான் எஸ்எம்டி கொடுத்துருக்கு. அப்போது தட் இஸ் ஹவு திஸ் என்ட்ரி இஸ் வேலிடேட்டட். இப்போது நம்ம ஐஎஃப்இஜி இங்கே இருக்கா? சி ஹவு ப்ரைஸஸ் ரெஸ்பெக்டட் ஆர் ஐஎஃப்இஜி கைஸ். பிகாஸ் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ, எஸ்எம்டி அண்ட் தென் பயாஸு, நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே போகுது எல்லாமே நீங்கள் அலைன் பண்ணி பார்க்குறப்போ உங்களோட ஐஎஃப்இஜியை ப்ரைஸ் தாறுமாறாக பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி போகும். ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லோஸ் அண்ட் ஐஸ், இந்த லோஸ் வந்து சில்வரில் தூக்கியிருக்கு அண்ட் தென் கோல்டில் தூக்கலை. ஸோ இட் பிகம்ஸ் அ வேலிட் எஸ்எம்டி. ஓகேவா? இப்போது வில் கோ இன் லோவர் டைம் ஃப்ரேம். வெயிட், ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் டைம் இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் போவோம். இங்கே பாருங்கள், இம்பேலன்ஸ் இருக்கா? இந்த இம்பேலன்ஸ் தானே ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது. அண்ட்
அங்கே தான் எஸ்எம்டி வருது. இப்போது டெக்ஸ்ட் புக் எஸ்எம்டி கைஸ், இது சில்வரில் இதே சேம் பிளேஸில் இப்படி நடந்துச்சு, கோல்டில் இப்படி நடக்குது இன்சைட ஃபேர் வேல்யூ கேப் ஆர் பிடிஆர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான எஸ்எம்டி கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரம் ஹியர் வில் லுக் ஃபார் ரிவர்சல். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போது வேலிட் ஐஎஃப்இஜி எங்கே இருக்குது? இதுதான் வேலிட் ஐஎஃப்இஜி. இந்த இம்பேலன்ஸ் ரிவர்ஸ் ஆனோடனே தட் இஸ் அவர் வேலிட் ஐஎஃப்இஜி. அண்ட் எஸ், ஈஸி ட்ரேட் which would have given you a lot of money. இந்த இடத்துல break even 2R, easy 2R. ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் more than 2R. ஸோ எஸ்எம்டிஸ் ஆர் த, எப்படி சொல்ல, எஸ்எம்டிஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்மார்ட் மணி டெக்னிக். இட் இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் பை நார்மல் ரீட்டைலர்ஸ் டு ஃபைண்ட் த ஸ்மார்ட் மணிஸ் footprints. Okay guys, so this is what you would have learned in this video, and okay guys, see you in the next video with another good topic. Thank you guys. Tata, bye bye, take care.